குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு சனி ஞாயிறு லீவு, மார்க்கெட் 2 நாள் லீவு. நம்ம நிம்மதியாக 2 நாளாவது நிம்மதியாக இருப்போம். இந்த மார்க்கெட் ப்ரெஷர்லேருந்து 2 நாளாவது ஒரு ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு -97 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து -437 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, காரணம் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. பர்டிகுலராக அந்த டவ் 30 அவன் பாருங்கள் 462 பாயிண்ட்டு டவுனு. ஸோ மார்க்கெட் எல்லாமே டவுனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாஸ்டாக் டெக் ஸ்டாக்கும் பெரிய லெவலில் இறங்கலை, பட் இருந்தாலும் அவனும் மைனஸு, எஸ்எம்பியும் மைனஸு. ஓகேங்களா, இது மட்டும் காரணம் இல்லை. நேற்று பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறி இருந்தது 84.40. அதாவது இது இன்றைக்கி போன ஹை. நேற்றே அவன் 82க்கெல்லாம் போயிட்டான் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில். அதனால தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். இதுதான் மெயின் ரீசன். க்ரூட் ஆயில் விலை சடான் ஏறிடுச்சு. ஏன் ஏறிடுச்சுன்னா, அங்கே ஏதோ சம் அன்சர்டனிட்டி பிரச்சனை. அதனால் க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால தான் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் 97 பாயிண்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடச்சிது. சென்செக்ஸில் 437 பாயிண்ட் கேப் அப் கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏன் ஏறிச்சு அப்படின்னா, ஏன்னா $78 நம்ம பார்த்தோம், $80 ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் $83 மேலே ட்ரேட் ஆகியிருக்கு இன்றைக்கி. ஏன்னா மத்திய கிழக்கில் குறிப்பாக யூஎஸ் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பற்றிய அன்சர்டனிட்டி காரணமாக ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய லெவலில் பதட்டம் உருவாகிருக்கு. அதனால தான் க்ரூட் ஆயில் விலை இன்றைக்கி கணிசமான அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு விலை. ரெண்டாவது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் வீக் க்ளோசிங் அப்படி தான் நம்ம இப்போ பார்த்தோம். அந்த சென்டிமெண்ட்டு இன்றைக்கி காலையில் என்னென்ன ஏஷியன் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் நிக்கியில் தெரிஞ்சுது, சவுத் கொரியாவில் வந்து இந்த காஸ்பிலையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இண்டிசஸ் எல்லாமே நெகட்டிவாக ஓப்பன் ஆகி, அதாவது நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு ரெண்டாவது ரீசன். இந்த 2 ரீசனும் சேர்ந்து தான் இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக டேட்டாவை பார்த்தே புரிஞ்சிக்க முடியும். பத்தாவதுக்கு க்ரூட் ஆயில் விலையும் கூட சேர்ந்துக்குச்சு. ஆனால் க்ரூட் ஆயில் விலை நம்ம இன்ட்ராடே டைமில் $84 போனதுனால தான் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்றது 3வது பாயிண்ட்டும் நம்ம அங்கே அதை சேர்த்துக்கலாம். காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு பெரிய கிராஷ் மோடுக்கெல்லாம் வரல உண்மையாக சொன்னால். ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு 10 மணிக்குள்ளே நேற்றோட அந்த ஹையே போய் தொட்டுது. நேற்று எதில் க்ளோஸ் ஆச்சு அந்த லெவலையே போய் தொட்டுடுச்சு 10 மணிக்கே. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்தாலும் சடார்னு மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. எது வரையும் போச்சுன்னா 24,636 க்ளோஸாகவே போயிட்டான். நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். குறிப்பாக பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்லலாம் பெரிய லெவலில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர். அதனால தான் நிஃப்டி 50 சஸ்டெயின் பண்ண முடியாமல், பாசிட்டிவில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு இப்போ இருக்கிற இந்த பேங்க் நிஃப்டியை பார்த்தா, பேங்க் நிஃப்டி பாருங்கள் பெரிய லெவலில் விழுந்திருக்கு 317 பாயிண்ட்டு. ஐசிசி பேங்க்கு சரியான ஃபாலு, ஹெச்டிஎஃப்சி சரியான ஃபாலு. இவங்க 2 ஹெவி வெயிட்ஸ் போதுமே மார்க்கெட்டை கீழே இழுக்கிறதுக்கு, இழுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஐடி செக்டார்ஸ் எல்லாம் உண்மையாலுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பட் ஐடி செக்டாரால் முட்டு கொடுக்க முடியல. இந்த கீழ் நோக்கி இறங்கிறத அதால் முட்டு கொடுக்க முடியாமல் மார்க்கெட் ஃபர்தராக இன்றைக்கி ஒரு 65 பாயிண்ட்டு க்ளோஸில் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 455 பாயிண்ட்டு. இது எல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியானத்துக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் ரெக்கவரி ஆகி மேலே போச்சு. அதாவது மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான நேரம் எடுத்துக்குது. ஆனால் அதால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட்டில் அந்த நேரத்தில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலாம் $84 இருக்கும் போது செல்லர் தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏறுற மார்க்கெட்டை இறக்கி கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இது டைம் என்ன, 1:45 மார்க்கெட் போனது தூரம் 24,600. 24,600 அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. ஸோ மார்க்கெட்டு அங்கே போனாவே கீழே இறங்குது. அது பாருங்கள், அந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் அகைன் எது வரையும் வந்திருக்கு, 24,525 வரையும் இன்றைக்கி க்ளோஸாக. ஆமாம், 25 வரையும் வந்திருக்கான். 24,525, 24,500 அகைன் ஒரு சப்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. பட்
24,525 ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் 24,570 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? கடைசியாக திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எல்லாம் மார்க்கெட்டு 3.15 3:40க்குள்ளே 120, 160, 100, 80 பாயிண்ட்டு இப்படி ஏறிக்கிட்டே இருந்து இன்றைக்கி தான் மார்க்கெட்டு அந்த மாதிரி பெரிய லெவலில் ஏறாமல் 3.15க்கு நான் 76 பாயிண்ட்லேயே என்னமோ மைனஸில் பார்த்தேன். அப்புறம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 9 பாயிண்ட்டு ப்ளஸ் ஆகிருக்கு. மற்றபடி பெரிய லெவலில் ஏறலை. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயம். இப்போ இந்த க்ரூட் ஆயில் விலை ஏறுறதுனால மார்க்கெட் பெரிய லெவலில் ஃபியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவல்லாம் ஃபியர் ஆகலை. பட் அந்த பையிங் கான்ஃபிடென்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு புறம் க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஈரான் யூஎஸ் அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறுது. யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா இனிமேல் என்ன நினைக்கும், கண்டிப்பாக பெரிய லெவலில் அன்சர்டனிட்டி உருவாகும். ஸோ என்ன தான் கார்ப்பரேட் ஏர்னிங் ரிசல்ட் நல்லா வந்தாலும் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தாலும் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில்னு வரும்போது என்ன தான் பாசிட்டிவ் நியூஸ் எது இருந்தாலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலை மார்க்கெட் கண்டிப்பாக கீழ் நோக்கி தான் இழுக்கப்படும். ஏன்னா நம்ம ஆயிலை இறக்குமதி பண்ணக்கூடிய கண்ட்ரி. ஸோ ஆயில் விலை உயர்ந்தால் நமக்கு இன்ஃப்ளேஷன் ஃபியர் அதிகமாகும், நம்ம ரூபாவோட மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆகும். எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக பையிலிருந்து செல்லுக்கு தான் வருவாங்க. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த ஒரு பிரெண்ட் க்ரூட் ஆயில், இந்த க்ரூட் ஆயிலை நம்பி தான் நம்ம மார்க்கெட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ 81 82 ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி போன ஹை 84.40. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட்டில் 9.15லேருந்து 3.15 வரையும் நடந்த நிகழ்ச்சி. 3.15லேருந்து 3:40 தான் நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அதனால் 9.15லேருந்து 3.15 இதுதான் நம்மளால் கண்ணால் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போது இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இந்த ரேட்டில் இருக்குது. இது மறுபடியும் ஒரு 90, 87, 85 அப்படின்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்லாம் பெருசாக விழ தான் செய்யும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், யூஎஸ் மார்க்கெட்லாம் அதாவது டாப் லெவலில் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரலாம். திடீர்னு இந்த மாதிரி அன்சர்டனிட்டி நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் விழும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் விழுந்திருக்கு. இன்றைக்கி இவங்க மார்க்கெட் இன்றைக்கும் விழும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அன்சர்டனிட்டி ஈரான், அதாவது அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி முடிஞ்ச மாதிரி தான் நியூஸஸ் நான் படித்தேன். ஒரு நியூஸில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பீஸ் டாக் ஏதோ நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பீஸ் டாக் வந்து ஃபெயிலியர் ஆன மாதிரி தான். அதனால தான் இந்த பதட்டம் திடீர்னு க்ரூட் ஆயில் விலை ஏறி போனதுக்கு காரணம். முழுசாக அந்த பீஸ் ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகலை. அதாவது அதில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நியூஸ் படித்தேன். அதனால தான் இந்த க்ரூட் ஆயிலில் வெலாட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே தலைவலி இந்த ஆயில் தான். ஆயில் விலை ஏறினா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகிறோம். எஃப்ஐஎஸ் பை பண்ணால் மட்டும் என்ன ஆகிடும், அது இன்ட்ராடேயில் தான் அது மேலே ஏறும். அதுக்கு அடுத்த நாள் பிரெண்ட் க்ரூட் ஆயில் $90-95 போயிடுச்சுன்னா மறுபடியும் கேப் டவுன் தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டோட ஃபுல்லான டைமென்ஷனே இருக்குது. ஸோ அது நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் பெரிய லெவலில் கேப் டவுன் ஓப்பனிங் வந்துக்கிட்டே இருக்கும். குளோபல் அன்சர்டனிட்டி குறைஞ்சாதான் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையும். அப்போ தான் அது நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபேவராக அமையும். ஸோ அது வரையும் நம்ம மார்க்கெட் இப்படி தான் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு தான் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் டஃப்பாக தான் இருந்தது. பையரும் டஃப்பாக இருந்தாங்க, செல்லரும் டஃப்பாக இருந்தாங்க. எப்போ அந்த 24,600 போதோ அங்கேருந்து ஒரு மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். இங்கே ஒரு கேப் இருக்குது, 24,390 இருக்குது. அதையும் ஃபில் பண்ண வரணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது 24,000, அதையும் ஃபில் பண்ண வரணும். அதுக்கப்புறம் 23,800 ஒரு கேப் இருக்குது. ஸோ கேப்பாக விட்டுட்டு, அதாவது அப்போல்லாம் அந்த க்ரூட் ஆயில் விலை கணிசமான அளவு கீழே இருந்தது. அவன் கீழே இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவில் நல்ல ஹைலியே க்ளோஸ் ஆகிட்டே இருந்தது. பேங்க் செக்டாரில் நல்ல சப்போர்ட்டில் இருந்தது. மார்க்கெட் கேப் அப்பில் வந்துட்டு சஸ்டைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏறிக்கிட்டே இருந்தது. பத்தாவதுக்கு இந்த 3.15லேருந்து 3:40 வரையும் கண்கட்டு வித்தை நடக்குது இல்லை, அதில் மார்க்கெட் கொஞ்சம் 100, 160, 120, 140, 100 4 நாள் ஏறிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி மட்டும் ஏறலை.
ஸோ அதனால் இல்லைனா இன்றைக்கும் ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருந்தால் நம்ம மறுபடியும் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருப்போம். அது என்னவோ எப்படியோ பாசிட்டிவில் வருது, மார்க்கெட்டே எப்படியோ எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவில் நிறுத்திடுறாங்க 4 நாளாக. இன்றைக்கி மட்டும் அது பண்ண முடியல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகி முடிட்டோம். இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டேக்ஸ் எல்லாம் பார்த்தா பாசிட்டிவ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இவன் 209 பாயிண்ட் இருக்கான் டேக்ஸு, சிஎஸ்சி 32 இருக்கிறான், எஃப்டிஎஸ்சி 81 இருக்கிறான். பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகுது. ஏன்னா பிரெண்ட் வந்து 84, 85லேருந்து 82க்கு வந்துடுச்சு. அதனால் இவங்கெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. டவ் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 62, நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 157. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில், யூஎஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அன்சர்டனிட்டின்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அது இப்போதைக்கு ஏறுற மாதிரி இருந்தாலும் டைம் போக போக க்ளோசிங் டைமில் ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பெரிய லெவலில் கீழே இழுத்த செக்டர்ஸ் பேங்க் செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர் தான். ஐடி செக்டர் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருந்தது. பட் ஐசிஐசிஐ பேங்க் பெருசாக விழுந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசாக விழுந்திருக்கு. அப்போ ஐடி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அந்த டெக்கு இதெல்லாம் என்ன தான் ஏறினாலும் அதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ண முடியல. க்ரூட் ஆயில் விலையும் பெருசாக இருந்ததுனால மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு 5 கால் பண்ணேன். 5 காலில் வந்து 3760 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 3760, ஓகேங்களா. ஒரு லாஸ் பண்ணியிருந்தேன், 4 ட்ரேடும் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி கடைசி நாளில் ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தேன். அதே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்துருந்தேன். சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி எந்த காலும் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டிலே டைமை ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ப்ராஃபிட்டபிளாகவும் முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை சண்டேல போடலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க சில ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ண சொல்லி. அதை நம்ம பார்ப்போம். நாளைக்கு அந்த ஸ்டாக்ஸை பற்றி ஆடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.